கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் எல்லாருக்கும் நான் வாழ்த்துதலை கொண்டு வருகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபை உள்ளவர். கடந்த வாரமெல்லாம் கர்த்தர் நம்மை பாதுகாத்து இந்த புதிய வாரத்திலும் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த, ஆராதிக்க, அவருடைய பிரசன்னத்தில் நிறைய அவருடைய வார்த்தையும் கேட்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறபடியினாலே ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். இந்த காலை வேளையிலும் வார்த்தையை கொண்டும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. வாசிக்கலாம். வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 3வது வசனமும் 4வது வசனமும். வெளிப்படுத்தல் 15வது அதிகாரம் 3வது வசனமும் 4வது வசனமும். அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, தேவரீருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமானவைகள், பரிசுத்தவான்களின் ராஜாவே, தேவரீருடைய வழிகள் நீதியும் சத்தியமுமானவைகள். கர்த்தாவே, யாருமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம். தேவரீர் ஒருவரே பரிசுத்தர். எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள். உம்முடைய நீதியான செயல்கள் வெளியரங்கமாயின என்றார்கள். இதே வசனத்தை குறித்து 2022வது ஆண்டிலே இந்த வசனத்தை நாம் வைத்து தியானித்திருக்கிறோம். இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இந்த வசனத்தை கொண்டு இடைபடுவாராக. இந்த வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது 4வது வசனத்தில் சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? ருசித்து அனுபவித்த கர்த்தரை குறித்து அவர்கள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தாவே, உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை ஸ்தோத்திரியாமலும் மகிமைப்படுத்தாமலும் எப்படி ஐயா இருக்க முடியும்? அல்லேலூயா. இந்த ஆராதனையில் நாம் ஒவ்வொருவரும் சொல்லவும் கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம். இங்கே இருக்கிற எல்லா நாவுகளும் அந்த வார்த்தையை தினந்தோறும் சொல்லணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தினந்தோறும் இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லணும். சொல்லுங்க பக்கத்தில் இருக்கவங்க, தினந்தோறும் இந்த வார்த்தையை நீங்கள் என்ன பண்ணணும்? சொல்லணும். ஒருவேளை இன்றைக்கு நாம் படித்ததினாலோ அல்லது பழக்கத்தினாலோ அல்ல, நம்முடைய பாதைகளிலே, நம்முடைய வழிகளிலே கர்த்தர் என்னை நடத்தி, கர்த்தர் தான் என்னுடைய நடத்துகிற எஜமானன் என்பதை என் ஆண்டவர் எனக்கு நிரூபித்தார் என்பதை உணர்ந்து இந்த வார்த்தை என்ன பண்ணணும்? நீங்களும் நானும் சொல்ல வேண்டும். கர்த்தர் என்றால் என்னுடைய வாழ்க்கையினுடைய எஜமானன் என்று சொல்லி அர்த்தம். கர்த்தர் என்றால் என்னுடைய வாழ்க்கையினுடைய எஜமானன், என்னுடைய வாழ்க்கையுடைய உரிமையாளர். பக்கத்தில் பாசுகிறான், நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையினுடைய எஜமானர், உரிமையாளர். அல்லேலூயா. அப்ப எஜமானனாக இருந்தா எஜமானுக்கு நீங்களும் நானும் என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். உரிமையாளராக இருந்தா அவர் சொற்படி என்ன பண்ணணும்? உங்க எஜமானை பார்த்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? வேலைக்கு போறீங்கல்ல, பிரைவேட்டோ கவர்மெண்ட்டோ, உங்க எஜமானை பார்த்தா என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்களேன். எதுவுமே பண்ண மாட்டீங்களா? விஷ் பண்ணுவீங்கல்ல. அப்போ உங்கள் எஜமான் யார்? அவரை பார்த்தா விஷ் பண்ணுறீங்களா? அவரை பார்த்தா விஷ் பண்ணுறீங்களா? சிலருக்கு ஸ்தோத்திரன்னு சொல்கிறதுக்கு கூட இல்லை, அப்படியே நேருக்கு நேர் பார்த்தாலும் அப்படியே போயிட்டே இருப்பாங்க. இங்கே வசனம் சொல்லுது, யார் உமக்கு பயப்படாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம பாட்டு பாடுவோம். என்ன பாட்டு பாடுவோம்? சொல்லுங்க, ஞாபகம் வருதா பார்ப்போம். என்ன பாட்டு பாடுவோம்? என் வாழ்க்கையின் சொந்தக்காரர், சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யாரும் இல்லை, என் உறவு, என் சொந்தக்காரர் நீங்கள் தான் சொல்கிறோம். வெறும் பாட்டு பாடிட்டு போகிறதில் மட்டுமல்ல, சும்மா சொந்தக்காரர் உரிமையாளர்னு சொன்னால் போதாது, உணர்ந்து சொல்ல வேண்டும். அல்லேலூயா.
இந்த தேவன் யார்? இந்த உலக மக்கள் பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர் இயேசு இருந்த காலத்தில் இருந்தவர்கள். 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 8வது வசனம். பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை, அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. அவரை சிலுவையில் அறைய மாட்டார்களே. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது மகிமையின் கர்த்தரை இவர்கள் அறிந்திருந்தால் அவரை சிலுவையில் என்ன பண்ணியிருக்க மாட்டார்கள்? அறைந்திருக்க மாட்டார்கள் என்று சொல்லுகிறார். அவர் யார்? மகிமையின் கர்த்தர். அவர் யார்? கர்த்தாதி கர்த்தர். வெளிப்படுத்தல் 19வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் 19:16. ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. நல்ல கவனிங்க. அவர் யாரா? கர்த்தாதி கர்த்தர். ஆலயத்தில் சோகத்தோடு ஆராதிக்க வந்தவனை பார்த்து ஏசாயாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 3வது வசனம். ஏசாயா 6வது அதிகாரம் 3வது வசனம். ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது, அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். ஏசாயாவை இதை ஆண்டவர் கேட்க செய்கிறார். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், கர்த்தாதி கர்த்தரான தேவன். எஜமானரே, என்னுடைய வாழ்க்கையினுடைய உரிமையாளரே, என்னுடைய வாழ்க்கையினுடைய சொந்தக்காரரே, சர்வ வல்லவர் என்பதை கிரியையினால் காண்பித்தவர், ராஜா என்பதை செயல்படுகிற விதத்தினாலே காண்பித்தவர், தம்முடைய வழியினாலே காண்பித்தவர். அவர் கர்த்தர் என்பதை எப்படி காண்பிக்கிறார் என்று சொன்னால் 2 விதங்களிலே அவர் கர்த்தர் என்பதை காண்பிக்கிறார். முதலாவது, அவருடைய நாமத்தை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள செய்கிறார். பக்கத்தில் சொல்லுங்க, அவருடைய நாமத்தை புரிந்து கொள்ள செய்கிறார். அவருடைய நாமத்தினுடைய வல்லமையை ஆண்டவர் அனுபவிக்க செய்கிறார். அல்லேலூயா. அவருடைய நாமத்தின் மகத்துவத்தை உணர செய்கிறார். கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை எப்படி மகிமைப்படுத்தாமல் இருக்க முடியும்? அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவருடைய நாமத்தினுடைய மகத்துவம், அதில் இருக்கும் வல்லமையை ருசி பார்த்தால்தான் நாம் சொல்ல முடியும். கர்த்தாவே, உமக்கு பயப்படாமலும் உம்மை மகிமைப்படுத்தாமலும் எப்படி இருக்க முடியும்? ஆமோஸின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 8வது வசனத்தையும் 9வது அதிகாரம் 6வது வசனத்தையும் வாசிங்க. ஆமோஸ் 5வது அதிகாரம் 8வது வசனமும் 9வது அதிகாரம் 6வது வசனமும். அவர் அருமீனையும் மிருக ரிஷப்தையும் உண்டாக்கினவர். அவர் மரண இருளை விடியற் காலமாக மாற்றி பகலை ராத்திரியாக அந்தகாரப்படுத்துகிறவர். அவர் சமுத்திரத்தின் தண்ணீர்களை வரவழைத்து அவர்களை பூமியின் விசாலத்தின் மேல் ஊற்றுகிறவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். 9:6. அவர் வானத்தின் தமது மேலறைகளை கட்டி பூமியின் தமது கீழறைகளை அஸ்திபாரப்படுத்தி சமுத்திரத்தின் தண்ணீர்களை வரவழைத்து அவைகளை பூமியினுடைய விசாலத்தின் மேல் ஊற்றுகிறவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இந்த 2 வசனத்திலே பாருங்க, கர்த்தர் சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். எரேமியாவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 6வது வசனத்தையும் 16வது வசனத்தையும் வாசிங்க. எரேமியா 10வது அதிகாரம் 6வது வசனமும் 16வது வசனமும். கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவன் இல்லை, நீரே பெரியவர், உம்முடைய நாமமே வல்லமையில் பெரியது. 16வது வசனம். யாக்கோபின் பங்காய் இருக்கிறவர் அவைகளை போல் அல்ல,
அவர் சர்வத்தையும் உருவாக்கினவர். அவர் சர்வத்தையும் உருவாக்கினவர். இஸ்ரவேல் அவருடைய சுதந்திரமான கோத்திரம். இஸ்ரவேல் அவருடைய சுதந்திரமான கோத்திரம். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய. கையை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு மகிமையை சொல்லுங்களேன். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். வேதத்தினுடைய முதல் அதிகாரத்தில் தேவன் சொன்னார், தேவன் உண்டாக்கினார். தேவன் உண்டாக்கினார். தேவனை பார்க்கிறோம். 2வது அதிகாரம், 3வது அதிகாரம், 4வது அதிகாரங்களிலே தேவனாகிய கர்த்தரை நாம் என்ன பண்ணுகிறோம்? காண்கிறோம். 3ஆம் அதிகாரம் குறிப்பாய் வரும் பொழுது தோட்டத்திலே கேட்கப்படும் கர்த்தருடைய சத்தத்திற்கு விலகி அங்கே கர்த்தரை பார்க்கிறோம். 4ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திற்கு வரும் பொழுது ஏனோஸ் பிறந்தான். அப்போது ஜனங்கள் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார்கள். ஜனக்கூட்டமாக ஆராதிக்கிற முதல் ஆராதனை அதுதான். ஜனக்கூட்டமாக சேர்ந்து ஆராதிக்கிற முதல் ஆராதனை அது. ஈட்டியோடு கேடகத்தோடு வருகிறான். அவனுக்கு எதிரே ஒரு சின்ன பையன் தடியோடு கவனோடு கூட வருகிறான். அப்படி வரும் பொழுது கோலியாத் அவனை ஏளனம் செய்கிறான். நான் என்ன நாயா அப்படின்னு கேட்கிறான். தடியோடு கூட வரையே நான் என்ன நாயா என்று கேட்கிறான். அப்போது தாவீது சொல்கிறான், நான் தடியோடு வரவில்லை, நீ நிந்திக்கிற சேனைகளின் கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறேன். அல்லேலூயா. உனக்கு உதவி எங்கிருந்து வருகிறதப்பா என்று சொல்லி தாவீதை பார்த்து நாம் கேட்போமானால் 122ஆம் சங்கீதம் 2வது வசனம். சங்கீதம் 122:2. எருசலேமே, எருசலேமே, உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று. எங்கள் 122:2. சாரி, கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். 91ஆம் சங்கீதமா? 121. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். என் கண்களை ஏறெடுக்கிறேன். சொல்றாரு, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். தாவீது சொல்லுகிறாரு, எனக்கு ஒத்தாசை வரும் என்று இருந்தால் அது மேல வானத்தையும் பூமியை உண்டாக்கினாரே அவரிடத்திலிருந்து தான் எனக்கு என்ன பண்ணும்? ஒத்தாசை வரும். கரம் உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எனக்கும் ஒத்தாசை வருகிறது வானத்திலிருந்து தான்ப்பா. எந்த மனிதனிடத்திலோ எந்த உறவினிடத்திலிருந்தோ அல்ல, எனக்கு ஒத்தாசை வருகிறது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து மாத்திரம்தான் எனக்கு ஒத்தாசை வருகிறது. இவர் கர்த்தர் என்கிற பெயரை தனக்கு தெரிந்து கொண்டதனுடைய காரணங்கள் பல உண்டு. ஒரு சிலதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். தானியேலின் புத்தகம் 5வது அதிகாரம் 23வது வசனம். தானியேல் 5வது அதிகாரம் 23வது வசனம். பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக, பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை உயர்த்தினீர். அவருடைய ஆலயத்தின் பாத்திரங்களை உமக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். நீரும் உம்முடைய பிரபுக்களும் உம்முடைய மனைவிகளும் உம்முடைய வைப்பாட்டிகளும் அவைகளின் திராட்சரசம் குடித்தீர்கள். இதுவும் அன்றி தம்முடைய கையில் உமது சுவாசத்தை வைத்திருக்கிறவரும் உமது வழிகளும் எல்லா அதிகாரிகளும் ஆகிய தேவனை நீர் மகிமைப்படுத்தாமலும் காணாமலும் கேளாமலும் உணராமலும் இருக்கிற வெள்ளியையும் பொன்னையும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தீர்கள். நல்ல கவனிங்க. என்னுடைய வாழ்க்கையில அனைத்தையும் அடக்கி ஆள்பவர் யாருன்னா தேவன் தான். ஆமென். ஆகவே தான் கர்த்தர் என்று சொல்லி அவருக்கு பெயர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எல்லாவற்றையும் அடக்கி ஆள்பவர் அவர்தான். ஆகவே அவருக்கு கர்த்தர் என்று பெயர். பூமி முழுவதிலும் நடக்க இருக்கிற காரியத்தை ஆண்டவர் ராஜாவுக்கு சொப்பனத்திலே காண்பிக்கிறார். காண்பித்தது மட்டுமல்ல, விளக்கி சொல்லுகிறார். அதை அப்படி அவர் விளக்கி சொல்லிவிட்டு, ராஜாவே, வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் அடக்கி ஆள்கிற ஒருவர் இருக்கிறார். ராஜாவே, எல்லாவற்றையும் அடக்கி ஆள்கிற ஒருவர் உனக்கு மேல் இருக்கிறார். அவர் யார்னா கர்த்தர். அல்லேலூயா. அவர் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர். நாம் நினைப்போம், என்னுடைய சூழ்நிலை என்னை ஆளுகை செய்கிறது,
என்னை இந்த அதிகாரம் என்னை ஆளுகை செய்கிறது, அரசாங்கம் என்னை ஆளுகை செய்கிறது என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். ஆனால் கர்த்தர் நிரூபிப்பார், எவரும் உங்களை ஆளுகை செய்யவில்லை, கர்த்தர் தான் உங்களை ஆளுகை செய்கிறார். அல்லேலூயா. மல்கியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. மல்கியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனம். நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. நல்ல கவனிங்க, இந்த இடத்துல மாறாதவர், மாற்றப்பட முடியாதவர் என்பதை உணர்த்தின போது தனக்கு அவர் வைத்துக் கொண்ட பெயர் நான் கர்த்தர், நான் மாறாதவர். அவருக்கு ஏன் கர்த்தர் என்று பெயர் தெரியுமா? எனக்கு என்ன தேவை வந்தாலும் அவர் தான் அதை தருகிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவருக்கு ஏன் கர்த்தர்னு பேர்னா, எனக்கு என்ன தேவை வந்தாலும் அந்த தேவையை தருகிறவர் அவர் ஒருவர் மாத்திரம்தான். ஆகவே தான் தாவீது சொல்கிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். அல்லேலூயா. பிடிக்க போகிற மீன் கிடைக்கவில்லை, வலை கிளியத்தக்கதாக மீன் கிடைத்தது. எப்பொழுது வலதுபுறம் வலையை சொற்படி கேட்டு கீழ்ப்படிந்து போட்டபோது வலை கிழிந்து போகத்தக்கதான மிகுதியான மீன்களை ஆண்டவர் கிடைக்க செய்தார். உடனே ஒருவன் சொல்கிறான், அவர் கர்த்தர். என்ன சொல்கிறான்? உடனே அவர் கர்த்தர். இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே, என்னை அடக்கி ஆண்டு கொண்டு என்னுடைய வாழ்க்கையிலே மாறாத கிருபை தந்து என் தேவைகள் அனைத்தையும் சந்திப்பதற்கு வல்லமையுள்ள கர்த்தராய் நீர் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். உம்மை எப்படி புகழாமல் இருக்க முடியும்? எப்படி உம்மை மகிமைப்படுத்தாமல் இருக்க முடியும்? அல்லேலூயா. கைவெத்தி சொல்லலாமா? நீர் என்னுடைய கர்த்தராய் இருக்கிறேன். அவர் கர்த்தர் என்பதை நிரூபிக்கிற இன்னொரு காரியம் வெளிப்படுத்தல் 15வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் 15:4. கர்த்தாவே, யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம். தேவரீர் ஒருவரே பரிசுத்தர். எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள். உம்முடைய நீதியான செயல்கள் வெளியரங்கமாயின என்றார்கள். கடைசி பகுதி சொல்லுகிறது, உம்முடைய நீதியான செயல்கள் வெளியரங்கமாயின. ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்காக, அவருடைய ஜனத்திற்காக சில செயல்களை ஆண்டவர் வெளியரங்கமாக்குகிறார். அல்லேலூயா. எவைகளை அவர்களுக்கு கிடைக்காமல், எது அவர்களுக்கு மறைக்கப்பட்டு வைத்ததோ, எது அவர்களுக்கு மறுக்கப்பட்டதோ அது அவர்களுக்கு உரியதுதான் என்று வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து கொடுப்பதற்காகவே செயல்களை என் ஆண்டவர் செய்கிறார். உங்க வாழ்க்கையில எது உங்களுக்கு கிடைக்காமல் மறைக்கப்பட்டதோ, எது உங்களுக்கு கிடைக்காமல் மறுக்கப்பட்டதோ அது என்னுடைய பிள்ளைகளுக்கு உரியதுதான் என்று சொல்லி வெளியரங்கப்படுத்தி காண்பிப்பதற்கு ஆண்டவர் சில செயல்களை செய்ய ஆரம்பித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சில செயல்களை செய்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அந்த செயல்களுக்கு பெயர் நீதியான செயல்கள். பக்கத்தில் சொல்லுங்க, அந்த செயல்களுக்கு பெயர் நீதியான செயல்கள். வெளியரங்கமாக இருக்கக்கூடிய நீதியான செயல்களுக்காக இந்த காலை வேளையிலே நாங்கள் மனதார நன்றி சொல்லுகிறோம். அல்லேலூயா. அந்த செயல்கள் என்ன? எனக்கு மறுக்கப்பட்ட நீதியை, எனக்கு கிடைக்கப்படாமல் தாமதப்பட்ட நியாயத்தை எனக்கு பெற்றுத் தருவதற்கென்று ஆண்டவர் சில செயல்களை வெளிப்படையாக செய்கிறார். அநேக நாட்கள் யாருக்கும் தெரியாது, மறைந்திருப்பது போல் அது இருக்கும். என்ன செய்வார் தெரியுமா? மனிதன் அதை அடக்கி வைத்திருப்பான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மனிதன் நமக்கு கிடைக்காம அடக்கி வைத்திருப்பான். சொந்தக்காரனே தடுத்து நிறுத்தி வச்சிருப்பான். நமக்கு கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லி சொந்தக்காரனே என்ன பண்ணுவான்? தடுத்து நிறுத்தி இருப்பார்கள். ஒருவேளை
அரசினால் போடப்பட்ட ஒரு ஆர்டர் கூட, ஒரு ஆணை கூட உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காமல் இருந்திருக்கும், செய்திருக்கும். நடக்கும்போது மனிதன், மன்றம் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? அடைத்து விட்டது, அரசு முடக்கி விட்டது என்று சொல்லி நாம் நினைப்போம். ஆனால் கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அவர் என்ன செய்கிறார்? என் பிள்ளைக்கு மன்றமும் அல்ல, என் பிள்ளைக்கு மன்னரும் அல்ல, என் பிள்ளைக்கு மனிதரும் அல்ல, நான் தான் கர்த்தர் என்பதை நிரூபிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நீதியை வெளிப்படுத்தும் செயலை வெளியரங்கமாக்கி எதுவும் என்னை ஆளுகை செய்வதில்லை, என் கர்த்தர் தான் என்னை ஆளுகை செய்கிறார் என்பதை ஆண்டவர் வெளியரங்கமாக காண்பிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. உம்முடைய நீதியை வெளிப்படுத்தும் உம்முடைய செயலுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அதனால்தான் கோர்ட்டில் கூட எப்படி கூப்பிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லார்ட், கர்த்தர் இந்த ஜனத்திற்கு நீதியை பெற்று தருகிறவர். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எங்களுக்காக நீர் இதை செய்து அனுபவித்ததினால் நாங்கள் ஆண்டவரை பார்த்து சொல்லணும், எங்களுடைய கர்த்தர். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நீதியை 3 விதங்களிலே ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அதை தான் இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். முதலாவது ஆண்டவர் நீதியை வெளிப்படுத்துகிற விதம் ரோமர் 2வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது, அவருடைய சமூகத்திற்கு, அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, அவருடைய சமூகத்திற்கு முன்னால் பாவம் நிறைந்த ஒரு மனுஷன், ஒரு மனுஷி வந்து நிற்கிறார்கள். உலகம் ஆக்கினைக்குள் அவர்களை தீர்த்திருக்கிறது, பரலோகமும் ஆக்கினைக்குள் தீர்த்திருக்கிறது. அந்த வேளையில் அவர்கள் மனதில் ஒரு விசுவாசம், நான் அடைய வேண்டிய தண்டனையை இயேசு எனக்காக அடைந்ததினாலே அவரிடத்திலே நான் மன்னிப்பு கேட்டால் விடுதலை பெற வழி உண்டு என்று சொல்லி நினைக்கும் போது வேதம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவனை நீதிமானாக்குகிற ஒரு தேவன் இருக்கிறார். முதலாவது ஆண்டவர் செய்கிற விதம், என்னை நீதிமானாக்குகிறார். ஆண்டவருடைய நீதியை வெளிப்படுத்துகிற விதத்தில் முதல் காரியம், என்னை அவர் நீதிமான் ஆக்குகிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தான் ஒரு காலத்தில் இருந்தது. இயேசுவினுடைய கல்வாரியை நாம் சந்தித்த பொழுது மன்னித்தருளும் என்று சொல்லி மனம் கசந்து நாம் கெஞ்சின போது தேவனும் கேட்டு மன்னித்து வெளிப்படையாய் சொன்னார். தூதர்கள் கேட்க சொன்னார், பிசாசும் கேட்க சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? இந்த பிள்ளை பாவி அல்ல, இந்த பிள்ளை நீதிமான். அல்லேலூயா. லூக்கா 18வது அதிகாரத்தில் ஒருவன் தன்னை விளம்பரப்படுத்தினான், இன்னொருவன் தன்னை மறைத்து கொண்டான். பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி கெஞ்சினான். லூக்கா 18வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 18:14. அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டிற்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். பரலோகம் சாட்சி சொல்லுகிறது. என்ன சாட்சி சொல்லுகிறது? இவனே நீதிமான். கர்த்தர் அவனை வீட்டிற்கு அனுப்பினார். வெளிப்படையாய் நீதிமான், தேவனுடைய பிள்ளை என்று நீர் சொல்வதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். இரண்டாவது ஆண்டவர் நியாயம் கிடைக்க செய்யும் இரண்டாவது நிகழ்ச்சி 105வது சங்கீதம் 7வது வசனம். சங்கீதம் 105 7வது வசனம். நீதியை கிடைக்க செய்கிற இரண்டாவது சூழ்நிலை. அவரே நம்முடைய தேவனாகிய கர்த்தர், அவருடைய நியாய தீர்ப்புகள் பூமி எங்கும் விளங்கும். முதலாவது நம்மை நீதிமானாக்குகிறார், இரண்டாவது எனக்கு நீதி கிடைக்க செய்கிறார். அல்லேலூயா. இங்கே நல்ல கவனிங்க. ஒருவேளை கோர்ட்டுக்கே போகாத
ஒரு ஆளாக இருந்தாலும் சரி, உங்கள் சூழ்நிலையில் நியாயத்தை விளங்க பண்ணுகிற சர்வலோக நியாயாதிபதி ஒருவர் இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் கர்த்தர் என்பதை எப்படி நிரூபிப்பார் என்றால், அவர்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எது முடக்கப்பட்டிருப்பவைகளை, எதெல்லாம் முடங்கி போன நிலைமையில் இருக்கிறதோ அதையெல்லாம் ஆண்டவர் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து நியாயமாக அவரே செய்து முடிப்பார். எப்படி செய்வார்? வெளிப்படுத்தல் 15:4 சொல்லுகிறார்கள், உம்முடைய நீதியான செயல்கள் வெளியரங்கமாயின. உம்மை கர்த்தர் என்று 1000 முறை ஒரு நாளைக்கு சொல்லுகிறோம். கர்த்தர் என்று உணர்ந்து சொல்லத்தக்கதாக எங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதியின் செயலை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் கிரியையை இந்த வாரத்தில் எனக்கு காட்டுவீராக. எசேக்கியேல் என்ற புஸ்தகத்தில் தான் இந்த வார்த்தை, இந்த வாசகம் மற்ற எல்லா புத்தகத்தை காட்டிலும் அதிகமாக எசேக்கியேல் புஸ்தகத்தில் தான் அந்த நீதியை குறித்து நிறைய காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயாவிலே உண்டு, யோவேலிலே உண்டு, ஆனால் எசேக்கியேலில் இருப்பதை போல இத்தனை முறை வேறு எந்த புஸ்தகத்திலும் கிடையாது. எசேக்கியேல் புஸ்தகத்தை இன்னும் வாசிக்கவில்லை என்று சொன்னால் இன்றைக்கே போய் அமர்ந்து வாசிக்க தொடங்குங்கள் எசேக்கியேல் புஸ்தகத்தை. ஹல்லேலூயா. உம்மை கர்த்தர் என்று அறிந்து கொள்ள வேண்டும், அனுபவித்து நான் உமக்கு சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. தம்முடைய ஜனத்திற்கு நியாயம் கிடைக்க ஆண்டவர் 4 அனுபவங்களை எசேக்கியேல் புஸ்தகத்தில் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த 2வது குறிப்பில் தான் இப்போ பேசி கொண்டிருக்கிறேன். எனக்கு நீதி கிடைக்க செய்கிறவர். அதிலே ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்கு நீதி கிடைக்க 4 அனுபவங்களை கர்த்தர் செய்கிறார். முதலாவது எசேக்கியேலின் புஸ்தகம் 37வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் 37:4. அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நல்ல கவனிங்க. முதலாவது, நம்ப முடியாததை செய்து கர்த்தர் என்பதை அவர் நிரூபிப்பார். அல்லேலூயா. இங்கே வாசிக்கிறோம், ஆண்டவரே நீர் என் கர்த்தர் என்பதை அறிந்து நான் அங்கீகரித்தேன். உன் பிள்ளையாக என்னை ஏற்றுக்கொண்டீர். என்னுடைய வாழ்க்கையிலே மறுபடியும் நீர்தான் கர்த்தர் என்பதை எப்படி நிரூபிக்கிறீர் என்றால், எந்த சூழ்நிலை எனக்கு மறுப்பை தந்ததோ அந்த சூழ்நிலையிலே நீர் ஒன்றை செய்வீர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எப்படி நிரூபிப்பீர்? எந்த சூழ்நிலை எனக்கு மறுக்கப்பட்டதோ அதே சூழ்நிலையிலே நீர் கர்த்தர் என்பதை என்ன பண்ணுவீர்? நிரூபிப்பீர். இந்த காரியம் நடக்குதே, இந்த இடத்திற்கு பெயர் உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கு. என்ன சொல்லுது? இந்த இடத்துக்கு பெயர் என்ன? உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கு. அந்த இடத்திற்கு யார் எசேக்கியேலை கொண்டு போகிறார் என்று சொன்னால், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் என்னை கொண்டு போனார். கர்த்தர் என்னை கொண்டு போனார். கர்த்தருடைய கரம் என் மேல் இருந்தது. கர்த்தருடைய ஆவியானவர் கொண்டு போனார். அது ஒரு தரிசனம். அந்த தரிசனத்தில் எலும்புகள் எல்லாம் பார்க்கும் பொழுது எங்கும் அது என்ன பண்ணியிருக்கிறது? சிதறி இருக்கிறது. கர்த்தர் அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். எலும்புகள் உயிரடையுமா? இல்லை என்று சொல்வதுதான் நமக்கு தெரிந்த பதில். இல்லை என்று சொல்வதுதான் நமக்கு தெரிந்ததான ஒரு பதில். நடக்காது, முடியாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்மகிட்ட வர்றது நடக்காது, முடியாது, அல்லேலூயா என்று சொல்வதுதான் நியாயமான பதிலும் கூட. நியாயமான பதிலும் கூட. ஆனால் ஞானமான பதிலை எசேக்கியேல் சொல்லுகிறான். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு ஞானமான பதிலை கர்த்தர் கேள்விக்கு எசேக்கியேல் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? ஆண்டவரே, உமக்கு தான் தெரியும் முடியுமா முடியாதா. உமக்கு தான் தெரியும் அது முடியுமா முடியாதா. உமக்கே தெரியும். அந்த பதிலை நீங்களும் நானும் சொல்ல பழகிக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எசேக்கியேலை போல முடியாது, நடக்காதுன்னு சொல்லாதீங்க, உமக்கே அது தெரியும்னு சொல்லுங்க. அல்லேலூயா.
அவசரப்பட்டு நாம் எல்லா நேரத்திலும் முடியாது ஆண்டவரே என்று சொல்லுகிறோம். அப்படி சொல்வதற்கு பதில் என்னை விட உமக்கு தான் நன்றாக தெரியும் அப்படி சொல்லி பாருங்க. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் இது நடக்குமா நடக்காதான்னு எனக்கு கேள்வி, ஆனால் நடக்குமா நடக்காது என்பது உமக்கு நன்றாக என்ன பண்ணும் தெரியும் என்று சொல்ல ஆரம்பியுங்கள். உடனே கர்த்தர் என்ன செய்தார்? நான் சொல்வதை சொல்வாயாக. இப்போ உமக்கே தெரியும்னு சொல்லிட்டான். இப்போ ஆண்டவர் சொல்றார், நான் சொல்வதை சொல்வாயாக, செய்வாயாக. எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல். பாஸ்டர், மனுஷனை பார்த்து சொன்னாவே நம்ப மாட்டேங்கிறான். மனுஷனை பார்த்து சொன்னாவே நம்ப மாட்டேங்கிறான். உலர்ந்த எலும்பை பார்த்து எப்படி சொல்லுவது என்று கேள்வி கேட்காமல் அவன் கீழ்ப்படிந்தான். பக்கத்தில் சொல்லுங்க, கேள்வி கேட்காமல் கீழ்ப்படிந்தான். நம்புவதற்கு அது கடினம் தான். ஏன்னா இது எலும்பெல்லாம் ஒரே இடத்துல இல்லை, எல்லா எலும்புகளும் ஆங்காங்கே சிதறி இருக்கிறது. அதை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். கடினமான சூழ்நிலை, ஆனாலும் அவர் சொன்னதினாலே செய்கிறான். அல்லேலூயா. யார் சொன்னதினாலே? கர்த்தர் தான் கொண்டு போனாரு. கர்த்தர் சொன்னதினாலே செய்கிறான். எலும்புகள் கூடுகிறது, தோலும் சதையும் வருகிறது. கர்த்தர் மறுபடியும் பேசுகிறார். பேசு. என்ன சொல்லுகிறார்? பேசு. ஆவி அதற்குள் பிரவேசித்து உலர்ந்த எலும்பு என்று ஒரு காலத்தில் பெயர் பெற்றது. இப்ப பெயர் என்ன தெரியுமா? சேனை என்று சொல்லி பெயர் பெறுகிறது. அல்லேலூயா. ஆண்டவரே, இதெல்லாம் தரிசனத்தில் நடக்கும்பா, நிஜத்தில் நடக்குமா? நமக்கு அப்படிதான் கேள்வி வரும். தரிசனத்தில் நடக்கும், நிஜத்தில் நடக்குமா கர்த்தாவே? உடனே ஆண்டவர் சொல்கிறார், இந்த தரிசனம் உன்னை பற்றி தான், உன்னுடைய ஜனத்தை பற்றி தான். இந்த தரிசனம் என்னது? உன்னை பற்றி தான், உன்னுடைய ஜனத்தை பற்றி தான். அவர்களுடைய இன்றைய நிலைமை என்னன்னா, சிதறி இருக்கிற நிலைமை, பரவி இருக்கிற நிலைமை, உயிரற்ற பயனற்ற எலும்பு போல் இருக்கிறது. பாபிலோன் ராஜா உங்களுக்கு விரோதமாக வந்து உங்களை சின்ன பின்னமாக்கி ஒரு வீடு ஓர் நாடு என்று சொல்லி இருந்தவர்களை எங்கேயோ எப்படியோ சிதறடித்து யூதன் என்று பெயர் கூட சொல்ல முடியாத அளவிற்கு சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள முடியாமல் வீட்டில் 10 பேர் இருந்தா 10 பேரும் 10 இடத்துல சிதறி இருக்கும்படி சத்துருவானவன் செய்துவிட்டான். ஆமென். ஆனால் ஒரு நாள் நீங்கள் ஜெபம் பண்ணினீர்கள். என்ன ஜெபம் பண்ணினீர்கள்? ஆண்டவரே, ஆபிரகாமை நினைத்து, ஈசாக்கை நினைத்து, யாக்கோபை நினைத்து இறங்க மாட்டீரா என்று சொல்லி கேட்டீர்கள். அப்போது சத்துருவினாலே ஏற்பட்டதான பாதிப்பை அகற்றி நியாயம் செய்வதற்கு தேவன் அவர்களுக்கு செய்த நியாயம் அவர்களை எழும்பி உயிர் பெற செய்வதல்ல, உங்கள் தேசத்திலே உங்களை வைப்பேன். அல்லேலூயா. அப்படின்னு அர்த்தம் என்ன? எந்த முகவரி உங்களுக்கு இருந்ததோ அதே முகவரியிலே உங்களை கொண்டு போய் நிறுத்துவேன். நீங்க எங்கோ சிதறி இருக்கிறீங்க, உங்களை உயிர்ப்பித்தார் அங்க. அது மட்டும் இல்ல, எந்த முகவரியில நீங்க இருந்தீங்களோ, எந்த இடத்துல இருந்தீங்களோ அதே இடத்திற்கு நான் என்ன பண்ணுவேன்? உங்களை கொண்டு போய் நிறுத்துவேன். எந்த வீடு, எந்த நாடு, எந்த இடம், அதே இடத்தில். அதுதான் கர்த்தர் அவர்களுக்கு செய்த நியாயம். அல்லேலூயா. அழிந்ததை திரும்ப கொடுத்தார், அதுவல்ல. இழந்ததை திரும்பி பெற செய்தார், அதுவும் அல்ல. அவர்களுக்கு உள்ள விலாசத்தில் அவர்களை கொண்டு போய் நீ பெயர்க்கப்பட முடியாமல் நிலைவரப்படுத்தினார் கர்த்தர். அதுதான் அவர்களுக்கு செய்த நியாயம். கை உயர்த்தி, ஆண்டவரே, எனக்குரியவைகளை சத்துரு பறித்து எங்கோ போட்டிருந்தால், எனக்குரியதை பறித்து அது எங்கோ சிதறி போயிருந்தால், என்னுடையதை என்னுடைய இடத்திலேயே கொண்டு வந்து நிறுத்த ஒன்றை நீர் செய்ய வேண்டும். அது என்ன?
எலும்பு உயிரடைந்து நிற்கும் என்று யார் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. யாராவது சொன்னால் நம்புவாங்களா? எலும்பு உயிர் பெற்று நிற்கும் அப்படின்னு சொன்னால் யாரும் என்ன பண்ண மாட்டாங்க? நம்ப மாட்டாங்க. ஆனால் நீர் நியாயம் கிடைக்க ஒன்றை செய்வீர். யாராலும் நம்ப முடியாததை உம்முடைய வார்த்தையினாலே, உம்முடைய ஆவியான உம்முடைய வல்லமையினாலே செய்வீர். ஆச்சரியப்படுவதை, எவராலும் நம்ப முடியாததை இந்த மாச கடைசியில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே, எனக்கு செய்வீராக. அல்லேலூயா. நீர்தான் கர்த்தர் என்று சொல்லி அறிந்து கொள்வேன். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனம் 12வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 3வது அதிகாரம் 10வது வசனம் 12வது வசனம். தேவாலயத்தின் அலங்கார வாசல் அண்டையிலே, தேவாலயத்தின் அலங்கார வாசல் அண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன் தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று எங்களை உற்று நோக்கி பார்க்கிறது என்ன? எல்லாருக்கும் இந்த ஆளை நன்றாக தெரியும். என வாசலில் உட்கார்ந்து பிச்சை கேட்பவன், நடக்க முடியாதவன், இருவர் சுமந்து வந்தால்தான் அவனை கொண்டு வர முடியும். எல்லாரும் நடப்பதை பார்க்கும் பொழுது அவனுடைய உள்மனது சொல்லி இருக்கும், என்னை போய் கடவுள் இப்படி படைத்து வைத்திருக்கிறாரே, எனக்கு மட்டும் ஏன் இப்படிப்பட்ட ஒரு அநியாயம் கிடைத்ததே. ஆனால் நியாயம் செய்கிற தேவன் ஒரு நாள் அவனுக்கும் நியாயம் கிடைக்க கர்த்தர் கிரியை செய்தார், வெளியரங்கமாக செய்தார். ஒரு நொடியிலே குதித்து எழும்பி ஓடி நடக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். பார்த்தவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்படுகிறார்கள், ஆச்சரியப்படுறாங்க. ஆனால் அவங்களால நம்ப முடியலை, அவர்களால் நம்ப முடியல. அதே பிச்சைக்காரன் தானா, வாசலில் இருந்தானே அவன் தானா இவன் என்று வியக்கும் நிலையிலே நம்ப முடியாததை என் வல்லமையுள்ள கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. யோவான் 9வது அதிகாரத்தில் கண் பாதிக்கப்பட்டால் மருத்துவர்கள் இருக்கிறார்கள். நமக்கு கண் பாதிக்கப்பட்டுச்சுன்னா எங்கே போகிறோம்? கண் டாக்டர்கிட்ட போகிறோம். கண் பாதிக்கப்பட்டால் மருத்துவர்கள் இருக்கிறார். ஆனால் கண்ணே இல்லாவிட்டால் என்ன செய்ய? கண் இருந்தால் கண் பார்வைக்கு மருத்துவர்கிட்ட போகலாம், கண் மருத்துவம். ஆனால் கண்ணே இல்லை, குழிதான் இருந்தது. அவனை கேட்குறாங்க, இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர் செய்த பாவமா, இவனுக்கு ஏன் இந்த அநியாயம் என்று சொல்லி பார்ப்பவர்கள் எல்லாரும் சொன்னார்கள், பாவம், பரிதாபம், நியாயமில்லாத ஒருவன், அவன் பெற்றோரும் கூட அப்படி என்ன பண்ணியிருப்பார்கள், சொல்லி இருப்பார்கள். எல்லா பிள்ளைகளுக்கும் கண் இருக்கிறது, என் பிள்ளைக்கு மட்டும் கண்ணே இல்லை அப்படின்னு சொல்லி பெற்றோர் கூட சொல்லியிருப்பாங்க. நியாயம் செய்கிற தேவன் ஒரு நாள் அவன் இருந்த ஊர் பக்கம் போகிறார். அவன் கண்ணிலே சேர் உண்டாக்கி பூசி சீலோவாம் குளத்திலே போய் கழுவு என்கிறார். கழுவின போது கண்ணும் கிடைத்தது, பார்வையும் கிடைத்தது. பக்கத்தில் சொல்லுங்க, சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு சீலோவாம் குளத்திலே போய் கழுவின போது கண்ணும் கிடைச்சது, பார்வையும் கிடைச்சது. ஹல்லேலூயா. வருகிறான், பெற்றோர்கள் கேட்கிறார்கள், எப்படிப்பா உனக்கு நடந்தது? நம்ப முடியல. ஏன்னா பெற்றோருக்கு தெரியும் கண்ணே இவனுக்கு இல்லை, குழிதான் இருக்கு. பெற்றோருக்கு என்ன பண்ண முடியல, நம்ப முடியவில்லை. அவன் சொல்லுகிறான், ஒருவர் என்னை சந்தித்தார், ஒருவர் என்னை சந்தித்தார், அவர் என்னை மாற்றினார். வேதபாரகர், பரிசேயர் இவனை வச்சு கேட்குறாங்க. அவன் சொல்லுகிறான்,
ஒருவர் என்னை சந்தித்தார், அவர் எனக்கு இதை தந்தார். ஆண்டவரே, முதலாவது ஒன்றை நீர் செய்வீர், நியாயம் கிடைப்பதற்கு நம்பவே முடியாததை நீர் செய்வீர். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு நியாயம் கிடைக்க, நீதி கிடைக்க நம்பவே முடியாததை என் கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. மோசே ஆண்டவர் அழைக்கிறார், நீ போவாயாக என்று சொல்லி சொன்னபோது அவர் சொல்கிறான், என்னையும் நம்ப மாட்டாங்க, உண்மையும் என்ன பண்ண மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. போன்னு சொன்ன உடனே சொல்கிறார் ஆண்டவர். மோசே சொல்கிறார், என்னையும் நம்ப மாட்டாங்க, உண்மையும் என்ன பண்ண மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. ஏதாவது ஒன்றை எனக்கு தாரும், ஏதாவது ஒன்றை எனக்கு தாரும் என்று சொல்கிறார். கர்த்தர் கோலை கரத்திலே கொடுத்தார். அல்லேலூயா. அற்புதம் செய்கிற கிருபையை கொடுத்து அனுப்பினார். எகிப்து தேசத்தில் மந்திரவாதிகளும் நம்ப முடியாததை மோசே கொண்டு கர்த்தர் செய்து அவர் ஒருவரே கர்த்தர் என்பதை எகிப்திலே நிரூபித்தார். மந்திரவாதிகளும் செஞ்சாங்க, ஆனால் மந்திரவாதிகளுக்கெல்லாம் மேலானதை மோசே கொண்டு கர்த்தர் செய்ய வைத்து, கர்த்தர் தான் தெய்வம், அவர் ஒருவரே கர்த்தர் என்பதை எகிப்திலே நிரூபித்தார். நம்ப முடியாதவைகளை செய்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கிடைக்க நியாயம் செய்தவர், எங்களுக்கும் நியாயம் கிடைக்க செய்வீராக. அல்லேலூயா. டைம் ஆயிடுச்சு, முழங்கால் படிடுவோம். ஒரே ரெண்டாவது குறிப்பில் ஒரே ஒரு குறிப்பு தான் சொல்லியிருக்கேன். தேவனுடைய ஜனங்களுக்கு கர்த்தர் நீதியை கிடைக்க பண்ணுவதற்கு 4 விதங்களிலே கர்த்தர் செய்கிறார். அதிலே முதலாவது, நம்ப முடியாதவைகளை செய்கிறார். நியாயம் கிடைக்க பண்ணுவதற்கு, நீதி கிடைக்க பண்ணுவதற்கு நம்ப முடியாததை கர்த்தர் செய்கிறார். ஆண்டவர்கிட்ட கை உயர்த்தி கேளுங்க, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நீர் கர்த்தர் என்பதை நிரூபிப்பதற்கு நம்ப முடியாததை எனக்கு செய்யுங்கப்பா, நம்ப முடியாததை எனக்கு செய்யுங்கப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அந்த பிச்சைக்காரன், கண்ணு தெரியாதவன், கண்ணே இல்லை, ஆனால் அவனுக்கும் ஒரு நாள் நியாயம் கிடைக்க செய்ய கர்த்தர் அந்த ஊருக்கு வந்தார். அவனுடைய கண்ணில் சேரை உண்டாக்கி பூசி சொல்லியிருக்க முடியும், ஒரே வார்த்தையில் சொல்லி சுகமாக்கி அனுப்பியிருக்க முடியும். ஆனால் சேரை பூசி சிலோவாம் குளத்திலே போய் கழுவு என்று சொல்லி சொல்லுகிறார். அவன் கீழ்ப்படிந்து செய்தபோது கண்ணும் வந்தது, பார்வையும் வந்தது, அவர் கர்த்தர் என்பதை காண்பித்தார். பெற்றோருக்கே நம்ப முடியலை. என்ன பெற்றோருக்கு தெரியும், கண்ணே இவனுக்கு இல்லை, குழிதானே இருக்கு. எப்படி நடந்தது? அவன் சொல்கிறான், ஒருவர் என்னை சந்தித்தார், அவர் எனக்கு செய்தார். பரிசேயர் கூப்பிட்டு கேட்குறாங்க, எப்படி இது நடந்துச்சு உனக்கு? ஒருவர் என்னை சந்தித்தார், அவர் எனக்கு செய்தார். உங்களையும் கர்த்தர் அப்படி சொல்ல வைக்க விரும்புகிறார். ஒருவர் என்னை சந்தித்தார், அவர் எனக்கு செய்தார். அவர் யார்? அவர் சேனைகளின் கர்த்தர். அவர் சேனைகளின் கர்த்தர் என்பதை கர்த்தர் நம்ப முடியாததை செய்து என் ஆண்டவர் நிரூபிக்க விரும்புகிறார். சிதறியிருந்த எலும்புகள் எல்லாம் ஆங்காங்கே சிதறி இருந்தது. உயிரடையமான் கேட்டபோது எசேக்கியேல் சொல்லுகிற, ஆண்டவரே, எல்லாம் உமக்கு தான் தெரியும், உயிரடையுமா அடையாதா என்பது உமக்கு தான் நன்றாக தெரியும். ஆண்டவர் சொல்கிறார், பேசு. எலும்புகள் எல்லாம் இணைந்தது, தோலும் சதையும் வந்தது. மறுபடியும் பேசுகிறார், பேசு. பேசின போது ஆவி வந்தது. ஆண்டவர் சொல்கிறாரு, இது தரிசனம், ஆனால் உன்னை குறித்து, உன் ஜனத்தை குறித்து தான்ப்பா நான் சொல்லுகிறேன். உன் ஜனத்துக்கு ஒரு நாள் நீங்கள் ஜெபம் பண்ணீங்க, ஆபிரகாமை நினைத்து, ஈசாக்கை நினைத்து, யாக்கோபை நினைத்து, இறங்க மாட்டீரான்னு சொல்லி கேட்டீங்களே. சத்துருவினால் ஏற்பட்ட பாதிப்பை அகற்றி நியாயம் செய்வதற்கு ஆண்டவர் எழும்பி உயிர் பெற செய்வதல்லப்பா, உங்க தேசத்தில் வைப்பேன். எந்த விலாசத்தில், எந்த இடத்துல இருந்தீங்களோ அங்கேயே கொண்டு போய் உங்களை வைப்பேன். ஆண்டவரே, அது அவர்களுக்கு செய்த நீதி, அவர்களுக்கு செய்த நியாயம். இன்னைக்கு உங்களுக்கும் கர்த்தர் நீதி செய்ய உங்க அருகிலே வந்திருக்கிறார். நம்ப முடியாததை செய்து உங்களுக்கு கர்த்தர் நீதியை வெளிப்படுத்துவார்.
மனுஷன் எதெல்லாம் அடக்கி வச்சானோ, எதெல்லாம் மறுக்கப்பட்டதோ, ஏன் உங்க உறவினர்களே உங்களுக்கு கிடைக்க கூடாதுன்னு சொல்லி அடக்கி வச்சிருந்தாலும் நீதி செய்கிற தேவன் இறங்கி வருவார். நம்ப முடியாததை கர்த்தர் உங்களுக்காக செய்து நீதியை விளங்க பண்ணுவார். அப்படியே கர்த்தர் செய்யட்டும். பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். எங்கள் நடுவிலே கர்த்தர் பேசி நம்முடைய நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நீர் கர்த்தர் என்பதை 2 விதங்களிலே நிரூபிக்கிறீர். அது மாத்திரமல்ல, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீதி கிடைக்க செய்ய ஆண்டவரே நீர் கிரியை செய்கிறீர். முதலாவது எங்களை நீதிமானாய் மாற்றினீர். 2வது எங்களுக்கு நீதி கிடைக்க செய்கிறீர். எங்களுக்கு நீதி கிடைக்க செய்யும் போது 4 விதங்களிலே செய்வதில் ஒரு காரியத்தை இந்த காலை வேளையிலே நாங்கள் கவனிக்க உதவி செய்தீர். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீதியை கிடைக்க செய்வதற்கு நம்ப முடியாததை நீர் செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் அதை செய்யும் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் செய்யணும், ஒருவர் என்னை சந்தித்தார், அவர் எனக்கு செய்தார் என்று சொல்ல நம்ப முடியாத ஒரு காரியத்தை கர்த்தர் செய்வீராக. வசனம் கேட்ட ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்வீராக. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.